ஸோ ஹாய் விலர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ அனதர் ஒரு வீடியோக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திராவோட வீரோ ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி செலிப்ரேஷனில் தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிவ்ராஜ் கமல் மகேந்திரா ஷோரூம். ஸோ சென்னையில் இருக்கக்கூடிய கிவ்ராஜ் கமல் மகேந்திரா ஷோரூமில் தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீரோ கஸ்டமர்ஸ் வந்து இன்னைக்கு ஷோரூம் வந்து வந்திருக்காங்க. இவங்கள்ட்ட வீரோ பற்றின அனுபவங்களை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். குட் ஈவினிங். நீங்கள் எல்லாரும் இங்கே வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ மஹேந்திரா அண்ட் கிவ்ராஜ் சார்பில் உங்களை அனைவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். வீரோன்ற ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து லான்ச் பண்ணி 1 இயர் ஆச்சு. அந்த 1 இயர் செலிப்ரேஷனை கொண்டாடுறதுக்காக உங்களை எல்லாம் நாங்கள் மஹேந்திரா அண்ட் கிவ்ராஜ் சார்பாக உங்களை எல்லாரையும் கூப்பிட்டுருக்கோம். சார் மணிகண்டன் தமிழ் வீல்ஸ் சேர்ந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஈவெண்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து வந்திருக்கீங்க. ஸோ அதுவே பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 1 இயர் ஸோ 1 இயர் லான்ச் ஆகி 1 இயர் போனதே ஆக்சுவலாக வந்து தெரியவே இல்லை. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா வீரோ வந்து 1 இயர் ஆயிடுச்சு அப்படிங்கிறது கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. 1 இயர் பேக் வீரோ லான்ச் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா காரில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் மகேந்திரா நிறுவனம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்ட்ஸும் வந்து காரை தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. பட் அதுக்கோட வேல்யூக்கு தகுந்த ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் தான் நீங்களும் வந்து வாங்குறீங்க. ஒரு கார் 8 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா வருதுன்னா ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் அந்த அளவுக்கு வருது. ஸோ அதில் ஏன் ஃபீச்சர்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சு மகேந்திரா நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காரில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்றோம். லைக் பவர் விண்டோவாக இருக்கட்டும், டச் ஸ்க்ரீனாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் அறிமுகப்படுத்தினாங்க கடந்த வருடம். சேஃப்டிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதுக்காக வீரோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர் பேக் எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நான் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்க்காத நிறைய ஃபீச்சர்ஸை வந்து மகேந்திரா வந்து வீரோவில் வந்து ட்ரை பண்ணாங்க அப்படின்னு தான் சொன்னோம். அந்த சக்ஸஸ் தான் நீங்கள் இவ்வளோ பேர் அந்த பைக்கில் வாங்கினதற்கான ஒரு முக்கிய காரணமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஃபைனலி ரொம்ப ஹாப்பி நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு. ஸோ எல்லாருக்கும் வந்து நம்ம ஈவினிங் டிஃபன் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதை தயவு செஞ்சு எல்லாரும் ஹம்பிளாக சாப்பிட்டுட்டு ப்ளீஸ் என்ஜாய் த ஈவினிங். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு கஸ்டமரோட அவங்களோட ஃபீட்பேக்ஸ் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ வீரோ பற்றின அனுபவங்களை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கம் சார். பிரதர் வணக்கம். பிரதர் வணக்கம் சார். என்னோட நேம் வந்து எம் செல்வராணி. என் பேர் ராமகிருஷ்ணன். பாடியிலேருந்து தான் வரோம். என் பேர் சரவணன். ஆக்சுவலாக நான் போரூர்ல இருந்து தான் வரேன். என் பேர் அங்கமுத்து, அம்பத்தூர்லேருந்து வரேன். என் பேர் அசோக், நான் ஆவடியிலேருந்து வரேன், கண்ணப்பாளையம். கண்ணப்பாளையம். சரி, என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் லோடு வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து ப்ளூ டாட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். நான் ஒரு கம்பெனியில் லோடு ஓடிட்டு இருக்கேன். சரவணாஸ்ல வந்து பர்னிச்சர் லோட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் ஒரு 10 வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். ஜென்ரேட்டரை வந்து ஹையர் பண்ணுற பிஸ்னஸ். ஜென்ரேட்டர் வந்து ரெண்டல் கொடுப்போம். ஏன் மஹேந்திரா நான் சூஸ் பண்ணேன்னா ப்ரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரீசனு. மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்துச்சு. ஸ்லீப்பரும் இருக்கு, 3 சீட்டர் அண்ட் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கமர்ஷியல்னாக்கா அதுக்கு ஒரு முத்திரை இருக்கும், இப்படி தான் இருக்கும் கமர்ஷியல். அது மாதிரி இல்லாமல் இது டோட்டலாக மாறி இது ஒரு டிசைன் நல்லா இருக்கு, கேட்சிங்காக இருக்கும். ஆனால் ஈக்குவல் பார்த்தீங்கன்னா கார் மாதிரி ஃபீல் பண்ணலாம். எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எல்லா பவர் உண்டு, எல்லாமே சிஸ்டம், டிவி, படம் பார்க்க லுக்காக சூப்பராக கார் மாதிரி கார் வாங்க இதை வாங்கிக்கலாம். ஷோரூம் வந்து டெலிவரி எடுத்தீங்க கொண்டீங்க, அந்த அனுபவத்தை சொல்ல முடியுமா? இன்னும் சூப்பராக ரெஸ்பெக்ட் பண்ணாங்க, நல்லா இருந்தது. லோனுக்கும் கொஞ்சம் கஷ்டம், ஆனால் ஈஸியாக அவங்க பண்ணி கொடுத்துறாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான். நாங்கள் எந்த வித கான்டாக்டும் இல்லாமல் ஒரு பிளாங்காக தான் உள்ளே வந்தேன். அதுக்கப்புறம் இவங்க பயங்கர ஃப்ரெண்ட்லி. அப்புறம் வந்து சொன்ன டைமுக்கு டெலிவரி கொடுக்குறது, இதெல்லாம் வந்து எனக்கு மெயின் ரீசனாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அந்த கம்ஃபர்டபுளாக ஓட்டும் போது நல்லா இருந்துச்சு. மைலேஜ் பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 12, 13 தான் வருது. சப்போஸ் லாங் எடுத்துன்னு போகிறீங்க அப்படின்னாக்கா 17 கிட்ட வருது.
வித் ஏசி. மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 தருது. இது ஒரு ப்ராஃபிட்டா தானே இருக்கு. நமக்கு வந்து மைலேஜ் கொடுத்தா தானே அந்த வண்டி வந்து நம்ம ப்ராஃபிட் கொடுக்கறது கொடுக்காததும் அந்த மைலேஜை பேஸ் பண்ணி தான் இருக்கு. வீரோ கமர்ஷியல் வண்டி இல்லை சார், வீரோ வந்து கார். என்னை கேட்டால் அப்படி தான் சொல்லுவேன் நான். ஏன்னா அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன் நான். கமர்ஷியல் வண்டி மாதிரியே நான் ஃபீல் பண்ணதில்லை ஒரு நாள் கூட. ஒரு பெயினின்னு எதுவுமே கிடையாது. வண்டி ஸ்மூத்தாக இருக்குது. ஸ்டேரிங் வந்து பூ போல இருக்குது. ஒரு நாய்ஸ் கூட வெளியே கேட்காது. ஸ்மூத்தாக கார் மாதிரி எந்த ஃபீலிங் நம்ம பாட்டை போட்டு நிம்மதியாக போகிற மாதிரி நாங்கள் போனாலும். நான் இது வரைக்கும் நான் 13,000 கிலோமீட்டர் பயணிச்சிருக்கேன். பெங்களூர் போயிருக்கேன், ஹைதராபாத் போயிருக்கேன், தஞ்சாவூர் போயிருக்கேன், இது மகாபலிபுரம் போயிருக்கேன். ஸோ இதெல்லாம் போகும்போது எனக்கு நல்லா இருக்கு. மற்ற வண்டியை கம்பேர் பண்ணுறதோட இது ரொம்ப பெட்டராக இருக்குது. கார் மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை பர்டிகுலராக உங்களுக்கு பிடிச்ச ஃபீச்சர்ஸ்னால் என்னென்ன சொல்லுவீங்க? ஏசி இருக்குது, பேக் ரிவர்ஸ் கேமரா இருக்குது, ப்ளஸ் டச் ஸ்க்ரீன் இருக்குது, பவர் விண்டோ இருக்குது. ஸோ நம்ம காரில் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதை விட இது பெட்டராக இருக்குது, பெஸ்ட்டாக இருக்குது. கமர்ஷியல் வண்டியில் ஏர் பேக்கா அப்படிங்கிற மாதிரி ஏர் பேக், ஏசி கமர்ஷியல் வண்டியில் ஏசியா அப்படிங்கிற மாதிரி ஏசி. ஸோ டச் ஸ்க்ரீனு, ரிவர்ஸ் கேமரா, ப்ளூடூத்து, ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே. சீட் பெல்ட், இந்த சேஃப்டி ஏர் பேக்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ வந்து அந்த வியூ இருக்குல்ல, நம்ம வந்து ஹைட்டாக இருக்கிறவங்களும் சரி, கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறவங்களும் சரி, அந்த வியூவில் பார்த்து நம்ம ஓட்டலாம். சேஃப்டி பக்கா சேஃப்டி இல்லை. எங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை கிடையாது. இப்போ ஒரு லாங் போறோம்னா இப்போ கூட பெங்களூர் போயிட்டு வந்தா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஈஸியா இருக்கு. மேக்ஸிமம் இது வரைக்கும் எவ்வளோ லோடுன்னு ஏற்றிருக்கீங்க? நான் மேக்ஸிமம் 3 டன் வரைக்கும் ஏற்றிருக்கேன். நினைச்சு பார்த்தா ஒரு டன் தான் ஏற்றுக்கும். ஃபர்னிச்சர் சொல்ல போனால் நம்ம கட்டில் பீரோ மெத்தான் ஏற்றுவோம். அவ்வளோ ஏறாது. ஆனால் 10 inch நாங்கள் ஏற்றுறது கிடையாது. ஆனால் 10 inch பார்த்தா உங்களுக்கு தெரியாது. நம்மளுக்கு ஓப்பலாம் இல்லை ஏற்றினா அவங்க சொல்லலாம், ஏற்றாவும் சொல்லி தப்பாக கூடாதுல. இப்போ வண்டி வந்து ஃபுல் லோடாக இருந்தாலும் அது நம்ம ஓட்டும் போது ஒரு ஹெவியாக ஒரு ஃபீலே வரல. நல்ல ஒரு ஃப்ரீயாக ஓட்டுற மாதிரி தான் வந்து ஒரு ஃபீல் இருந்துச்சு. பெரிய வண்டி 407 லெவலுக்கு அது ஒரு 2 டன் ஏறுனா இதுலேயும் அந்த 2 டன் ஏறுது, தாராளமாக ஏறுது. என்னோட சக்ஸஸ் ஜேர்னிக்கு வந்து வீரோ வந்து ஒரு மெயின் ரீசன் தான். ஆனால் ஒரே வார்த்தையில் வீரோவை பற்றி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ஒன் வேர்டில் வந்து வீரோ பற்றி ஈஸியாக சொல்லிடலாம், கம்ஃபர்ட் ஜோன் தான். வாவ், பெஸ்ட் வீரோ சிந்தனை தாண்டிய சிறப்பு. சிந்தனை தாண்டிய சிறப்பு. சிந்தனை தாண்டிய சிறப்பு. சிந்தனை தாண்டிய சிறப்பு. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்புறேன். வீரோ பற்றின நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் அவங்களோட அனுபவங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.